اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله مولانا العلي العظيم. وعن جرير بن عبد الله رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: رمضان معلق بين السماء والأرض لا يرفع إلا بزكاة الفطر، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவோர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் கூறுகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, ரமலான் மாதம் பாடு சாய போகின்றது என்றால் மறைய போகிறது என்று அர்த்தம். பாடு சாய போகிறது என்று சொன்னா பழங்காலத்து தமிழ், அது மறைய போகிறது என்பது அர்த்தம். ரமலான் மாதம் எங்களை விட்டும் மறைய போகிறது என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாதம் போயிருச்சுங்கிறது அர்த்தம். காலையில சூரியன் உதயமாகிறது, மாலையிலே மறைந்து விடுகிறது என்றால் மனிதனுடைய ஆயுளில ஒரு நாள் போய்விட்டது என்பது அர்த்தம். ஒரு வெள்ளிக்கிழமை வந்து முடிந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துட்டால் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வாரம் போய்விட்டது என்பது அர்த்தம். ஆக இவைகள் அத்தனையும் மனிதனுக்கு ஒரு உணர்வை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. மனிதா, நாங்க எப்படி மறைகிறோமோ அப்படித்தான் நீயும் மறைய போகிறாய் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி காலத்தையும் நேரத்தையும் வைத்து மனிதனுக்கு படிப்பினை ஊட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனா இந்த மனிதன் இவைகளின் மூலம் படிப்பினை பெற்றதாக தெரியவில்லை. அன்பு சகோதரர்களே, சென்ற மாதத்தில் இந்த நேரம் ரமலான் மாதத்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது அந்த ரமலான் மாதத்தை வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் ஒரு மோமினுக்கு வந்துவிட்டு போறது அவனுக்கு ஒரு பாரிய முசீபத்தாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் இந்த ரமலான் மாதம் முடியக்கூடிய நேரத்தில் மலக்குகள் ஆதங்கப்படுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட முசீபத்தே என்று அவர்கள் அங்கலாய்க்க ஆரம்பித்துக் கொள்கிறார்கள் என்ற கருத்துக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வச்சிருக்கிறார்கள். ஒரு மூமின் ரமலான் மாதத்திலே இருக்கக்கூடிய பலாபலனை அறிந்து கொண்டால்
காலம்பூராவும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்று ஆதரவு வைப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வச்சிருக்கிறார்கள். இப்போ இந்த ரமலான் மாதம் எங்களை விட்டு அகலப் போகிறது. எங்களிடத்திலே இருந்து அது பிரியாவிடை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி காபத்துல்லாவுக்கு போய் ஹஜ் செய்துவிட்டு அந்த காபத்துல்லாவை விட்டு நாங்கள் அழுத வண்ணமாக பிரியாவிடை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து திரும்புவோமோ, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவுக்கு போய் ஒரு 7-8 நாள் தங்கிவிட்டு அங்கே இருந்து ஒரு மோமின் அந்த பிரிவு துயர் தாங்க முடியாமல் எப்படி கவலையோட அந்த இடத்தை விட்டு அகலுவானோ, அதே போன்று ரமலான் மாதம் ஒரு புனிதமிக்க மாதம், ஹரத்துக்கு சமனானது. ஹரத்திலே இருந்து கொண்டு இபாதத்தை செஞ்சால் அல்லாஹு தஆலா இரட்டிப்பான நன்மைகளை தரதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல ரமலான் மாதம் ஏழிய மாதங்களில் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தபாபுகளை விடவும் ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய இபாதத்துக்களுக்கு அல்லாஹு தஆலா இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதனால இந்த ரமலான் மாதத்தை ஹரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் எங்களுடைய இமாம்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே இருந்த அல்லது இருக்க போற லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவுக்கு சமமான இரவு தான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிற கழிக்கிற நாட்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு சலாமுல் ஹியா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், மக்ரிபு நேரத்திலே இருந்து சுபஹுடைய நேரம் வரை சலாமத்தா தான் இருக்கும். அந்த இரவில் எந்த பலாயும் இறங்குறதில்லை. அடுத்த இரவுகளில் பலாய்கள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவையில எந்த பலாயும் இறங்குறது இல்லை. அதனாலதான் சலாமுன் ஹியா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், மக்ரிபு ஆனதிலே இருந்து சுபஹுடைய நேரம் வரைக்கும் அந்த இரவு சலாமத்தாகவே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் அந்த ஹரத்துக்குள்ள இருக்கிற இரவுகளும் அப்படித்தான். ஏனென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். என்ன சொல்கிறான்? நாயகம், நீங்க அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களை வேதனை செய்கிறது இல்லை என்று சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு சூழால் ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவனுக்கு வேதனை சோதனை எதுவும் ஏற்படுறதில்லை. அது சலாமத்த, அங்க கழிக்கக்கூடிய இரவுகள் சலாமத்தான இரவு என்று இந்த ஆயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சமனாக இருக்கக்கூடிய இரவுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் கழிக்கக்கூடிய இரவு என்று சூஃபியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பித்ரியா ஷரீஃபில் அபூபக்கர் அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ருபா தைபத்தில் லஹபி அலா லைலிக்கில்லதி பி அஹ்மத யஹ்கி கத்ருஹு லைலத்துல் கத்ரி. மதீனா நகரத்தில் உயர்ந்த பூமியே, என்னுடைய கவலை எதன் பேர்ல தெரியுமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா நகரத்தில் அந்த ஹரத்துக்குள்ள கழித்த இரவுகளை பத்தி தான் எனக்கு கவலை. அந்த இரவுகள் எப்பேற்பட்ட இரவு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால அந்த இரவுகள் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு நிகராகி விட்டதே, அப்படியான இரவுகளாக இருக்கும் என்று அழகாக சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஹரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்குள்ள இருக்கக்கூடிய இரவுகள் கூட லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சமனான இரவுகள் தான். என்றா லைலத்துல் கத்ருடைய இரவுல என்ன? அது ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுத்துவம் பிரகடனப்படுத்தப்பட்ட இரவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்ட இரவு. இதனாலதான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்,
அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுடைய இந்த சுருக்கமான ஆயுள் இதுல என்ன இபாதத்தை செஞ்சு அவங்க அல்லாஹ் தஆலாவை அன்னிக்க போறாங்க என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் இறக்கி வச்சா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நாயகமே, இந்த குர்ஆனை நாங்க லைலத்துல் கத்ருடைய இரவில இறக்கி வச்சிட்டோம். அந்த இரவு நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவாக எடுத்துக் கொள்ளுங்க. அது எந்த இரவு? ஹிரா குகையில வச்சு ரசூலுல்லாஹ்வை பார்த்து இக்ரா என்று எப்ப சொல்லப்பட்டுச்சோ அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்படி என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்ட இரவு அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த இரவெல்லாம் கழிஞ்சு இப்ப நாங்க ரமலான் மாதத்தை வழி அனுப்பக்கூடிய நிலையில இருக்கிறோம். ஒன்று, இந்த ரமலான் மாதம் போய் அல்லாஹ் தஆலா இடத்துல எங்களுக்கு சாதகமாக சாட்சியம் சொல்லும் அல்லது பாதகமாக சாட்சியம் சொல்லும். யாருக்கு சாதகமாக சாட்சியம் சொல்லிருச்சோ அவனை விடவும் உயரிய அந்தஸ்தில் உள்ளவன் யாரும் இருக்க முடியாது. யாரை பத்தி பாதகமாக சாட்சியம் சொல்லிச்சோ அவனை விடவும் பெருமுதவி யாரும் இருக்க முடியாது. அதனால இந்த ரமலான் மாதத்தில் இந்த கடைசி கட்டத்தில் நாங்க எங்களை கொஞ்சம் உதாசீனம் செய்யாது கொஞ்சம் சிந்தனையில இருந்து கொள்ளணும். ரமலான் மாதம் முடிய போகுது தானே, நாளைக்கு பெருநாள் தினம் தானே, எப்படி நடக்கலாம், ஏதும் எடுக்கலாம், எதையும் சாப்பிடலாம், எப்படியும் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துடப்படாது. எந்த முடிவுக்கும் வந்துடப்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளையுடைய உதாரணத்தை சொல்லி வச்சிருக்கான். லா தகூனு கல்லத்தி நகலத் ஹஸலஹா மின் பாதி குவத்தின் அன்காதா. நீங்க ஒரு பொம்பளைய போல இருந்துடாதீங்க. அவ எப்பேற்பட்ட பொம்பளை தெரியுமா? காலையில இருந்து பகலுடைய நேரம் வரைக்கும் அவருக்கு இந்த இந்த ஆடு மாட்டுடைய முடிகளை எடுத்து இந்த கம்பளி பின்றைதான் அவருக்கு வேலை. பாலாகக்கூடிய நேரத்தில் பிடின கம்பளி எல்லாம் அப்படி 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 அவுத்து எல்லாம் நாசமாக்கி போட்டுருவான். அவட பேரு ரபுத்தா பின் அம்ர். குறைஷிகள்ல ஒரு மனத்தரமான பொம்பளை. அவருக்கு எந்த நாளும் அதுதான் வேலை. என்ன வேலை? காலையில மிச்சம் கஷ்டத்தோட அந்த கம்பளியை பின்றது, பகலாகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்றா கலட்டி குமிச்சு நாசமாக்கி போடுறது. இன்னொரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அவரு நன்மையான காரியத்தையும் செய்வாரு, அதுக்கு பின்னால தீமையும் செய்வாரு. இன்னக்க தபினி ஒத்தகதிமு. என்னப்பா கற்றாய் உடைக்கிறாய், கற்றாய் உழைக்கிறாய், என்ன நல்ல அமலை செய்கிறாய், அதுக்கு பின்னால பாவத்தை செஞ்சு அதை இல்லாமலாக்கி கொள்றாய். அப்ப அந்த சஹாபியை போல நீங்க இருக்காதீங்க, மேலே சொல்லப்பட்ட பொம்பளை போலையும் இருந்திராதீங்க. அப்ப 30 நாளும் நோன்பு பிடிச்சி இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு பிடிச்சி குர்ஆன் எல்லாம் ஓதி ஏண்ட வரையில தான தர்மம் எல்லாம் செஞ்சு காத கண்ண மூக்க வாய எல்லாம் பாதுகாத்துட்டு பெருநாளுடைய தின வந்துட்டா இது பெருநாள் எங்களுக்கு சந்தோஷமான நாள் தானே என்று இருமாப்புப்பட்டு எங்களை இபாதத்துக்களை சீர்வளைச்சு கொண்டா அந்த பொம்பளைய போலதான் நாங்க, அந்த பொம்பளையை போலதான் நாங்க. எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா இடத்துல இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், எதிராக சாட்சி சொல்லிவிடும். அப்ப இவனுக்கு சாதகமாக சாட்சியம் சொல்லணும் என்று சொன்னால் அந்த திருநாளுடைய தினத்தை அல்லாஹ் தஆலா அவனை பெருமைப்படுத்துற நாளாகத்தான் ஆக்கி வச்சிருக்கிறான். பெருமைப்படுத்துற நாள். லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் அந்த பெருநாளுடைய தினத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த தினத்தில் நீங்க தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலாவை பெருமைப்படுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூசகமாக சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப அந்த தினத்தில தக்பீர் சொல்லணும். நாளைக்கு பெருநாள் என்றா இன்றைக்கு மகரிபாகி நாளைக்கு பெருநாள் என்று முடிவு வந்துட்டால் தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த தக்பீருக்கு நேரம் காலம் இடம் எதுவும் கிடையாது.
இதுக்கு தக்பீர் முர்சல் என்று அல்லது முத்தலக் என்று சொல்றது. எந்த இடத்திலையும் சொல்லலாம், தொழுகைக்கு பின்னாலையும் சொல்லலாம், ரோட்ல போற நேரத்திலையும் சொல்லலாம், வீட்டிலையும் இருந்து கொண்டு சொல்லலாம், கடையில இருந்து கொண்டு சொல்லலாம். எப்ப இமாம் அவர்கள் மிஹ்ராபுக்குள்ள தொழுகிறதுக்கு வந்து நின்று விட்டாரோ அப்ப அதோட தக்பீர் நின்று போயிடும். இதான் ஷாஃபி மத்ஹபு சட்டம். இன்னும் சில இமாம்கள் சொல்லுவாங்க 2 குத்பா ஓதி முடிகிற வரைக்கும் தக்பீர் இருக்கும், அதுக்கு பின்னால தக்பீர் கிடையாது நோன்பு பெருநாளைக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த தக்பீர் முத்தலக்காக வந்த தக்பீராக இருப்பதனால சில இமாம்கள் தர்சீஹுல் முஸ்தஃபீதீன் போல்கத்த கிரந்தங்கள்ல சொல்லுவாங்க, இந்த தக்பீர் ஒரு பொதுவான தக்பீராக இருக்கிறதுனால தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய அந்த ஔராதுகள் திக்ரு ஸலவாத்து இத முடிஞ்சதுக்கு பின்னால்தான் இந்த தக்பீர் சொல்றத சுன்னத்தாக்கப்படும் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லாம சலாம் கொடுத்த உடனே இந்த தக்பீரை சொன்னா இவன் முர்சலாக்கப்பட்ட தக்பீரை முக்கையதாக்கி கொண்டான் என்ற குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு போவான் என்று இமாம்கள் தெளிவு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த தக்பீருடைய நோக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமைப்படுத்துறது. இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு உகந்தளித்தாய், இதில் நல்ல அமல்கள் செய்ததற்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தந்தாய், தேகத்துக்கு ஆரோக்கியத்தை தந்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பெருமைப்படுத்துறது தான் இந்த தக்பீருடைய நோக்கம். ஸய்யினு அய்யாதக்கும் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாட்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பெருநாட்களை தக்பீரை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீண் விளையாட்டில் ஈடுபடுத்தி அதை அலங்கரிக்க போகாதீங்க, அதை நீங்க மாசுபடுத்தி போட்டுருவீங்க, தக்பீரை கொண்டு அலங்கரியுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெருநாள் உடைய தினம், அந்த தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஃபித்ரா கொடுக்கிறது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூசகமாக சொல்றான், ஜகாத்தில் ஃபித்ராவை கொடுங்கள், பெருநாள் தொழுகையை தொழுங்கள். கத் அஃலஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه وصلى. இதுக்கு இனி எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் ஜகாத்தில் ஃபித்ராவை கொடுங்கள், கொடுத்து போட்டு நீங்கள் பெருநாள் தொழுகையை தொழுங்கள். அதனால இந்த ஃபித்ராவை தொழுகிறதுக்கு முன்னால கொடுக்கப்பட வேண்டும் என்று இமாம்கள் வலியுறுத்தி கொண்டிருப்பாங்க. தொழுகிறதுக்கு பெருநாள் தொழுகிறதுக்கு முதல்ல அந்த ஃபித்ரா கொடுக்கப்பட வேண்டும் என்று இதை பற்றி இமாம்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜகாத்து, அந்த சதகத்துல் ஃபித்ர் அந்த நாட்டில மக்கள் பெரும்பாலும் எதை உணவுப் பொருளாக எடுக்கிறாங்களோ அதுல இருந்துதான் கொடுக்கப்படணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில பேரித்தம்பழத்தில கொடுத்திருப்பாங்க, தொழிற்கோதுமையில கொடுத்திருப்பாங்க. அப்ப அரபு நாட்டில அதுதான் அவங்க பெரும்பான்மையாக சாப்பாட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதனால அதுல இருந்து கொடுத்தாங்க. அப்ப எங்க நாட்டில வச்சு கொண்டு நீங்க பேரித்தம்பழத்துல தான் கொடுக்கணும் முடிஞ்சா பேரித்தம்பழத்துக்கு எங்க போறது? அப்ப ஜகாத்தில் ஃபித்ரா கொடுக்கல, கோதுமையில தான் கொடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு கோதுமைக்கு போறது. அப்ப எங்களுடைய நாட்டில் பாவிக்கப்படக்கூடிய உணவுக்கு பாவிக்கப்படக்கூடிய தானியம் அரிசி, அதுல இருந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? நான் சாப்பிடுறது சம்பா அரிசி, ஃபித்னா கொடுக்கிறது இந்த கோர அரிசின்னு இருக்கப்படாது. அது அநியாயமான வேலை, அது அநியாயமான வேலை. நான் திங்கிறது என்ன, நீ எத்தனையோ அரிசி வகையில விலை கூடின அரிசி எல்லாம் இருக்குது, அதை நான் சாப்பிடுறது ஆக கம்மியான விலையில் உள்ள அரிசி ஃபித்ரா கொடுக்கிறது. இது எப்படி நியாயம்? இது அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, ரசூலுல்லாஹ் பொருந்திக் கொள்வாங்களா? சரியா? அல்லது ஷரியத்து தான் பொருந்திக் கொள்ளுமா? பொருந்திக் கொள்ளாது. உயர்ந்த ரகத்தில இருந்து கொடுக்கணும். நான் சாப்பிடுற உயர்ந்த ரக அரிசி அதை விடவும் கொஞ்சம் உயர்ந்த ரகத்துல கொடுத்தா பிரச்சனை இல்லை. நான் சாப்பிடுற அரிசி உயர்ந்த ரகம், கொடுக்கிறது தாழ்ந்த ரகம் சொன்னா அப்படி கொடுக்கிறது பெரிய அநியாயம். நாள மறுமையில இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப ஒரு நபருக்கு 3 கிலோ வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சாஹ் என்று சொன்னா ஏறக்குறைய 3 கிலோ என்று சொல்லி ஒரு வரையறை போட்டிருக்கிறாங்க புகஹாக்கள். அப்ப யாருக்கு கொடுக்கணும்?
ஒரு மனிதன் தன்னுடைய செலவினங்களுக்கு கீழால யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெருநாளுடைய இரவைக்கும் பகலைக்கும் செலவுக்கு போக பாக்கியாக இருக்கக்கூடியதிலிருந்து கொடுக்கணும். கூலி வீட்டுல இருக்கிறானா அந்த கூலியும் அதுல கழிப்படணும். அடிமை ஒண்ணு வச்சிருக்கிறானா அடிமைக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் அதுல கழிப்படணும். இப்படி எல்லாம் கழிச்சு பார்த்து பாக்கியாக இருந்தால் அதுல இருந்து ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுல் முஅல்லகுன் மா பைன ஸமாஇ வல் அர்து. ரமலான் மாத நோன்பு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்தரத்திலே இருந்து கொண்டிருக்கும். லா யுர்ஃபு இல்லா பி ஜகாத்தில் ஃபித்ர். ஜகாத்தில் ஃபித்ரா கொடுத்தாலே தவிர அந்த நோன்பு அங்க உயர்த்தப்பட மாட்டாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால இருந்து இது வழங்கிக் கொள்ளணும், ஜகாத்தில் ஃபித்ரா கொடுக்கணும். சரி, ஒரு ஏழை இருக்கிறாரு, அவருக்கு ஃபித்ராவுடைய அரிசி 4 பக்கத்திலே வந்து சேர்ந்திருச்சு. இப்ப இவரும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் மட்டுமுண்டான வீட்டில் உள்ளவங்களுடைய செலவுக்கும் போக மிச்சம் இருந்தா அவர் இப்ப ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணும். இப்ப அப்படி கொடுக்குறாங்களே என்னன்னு தெரியல. அப்ப அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு ரமலான் மாசம் என்று சொன்னா ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதம் மாதிரி அந்நிய மக்கள் மத்தியில ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா இந்த அந்நிய மதத்தவர்கள் பெண்களும் கூட சில பேர் மொட்டாக்கும் போட்டு வந்துடுறாங்க முன்னுக்கும் எனக்கு பிச்சை வாங்குறதுக்கு. அவங்களுக்கு இந்த சதகத்துல் ஃபித்ரா கொடுத்தா செல்லுபடியாகுமா? செல்லுபடியாக. அதே போல அந்நிய மதத்தில் உள்ளவங்க ஆண்களும் வராங்க பிச்சைகள். அவங்களும் தொப்பி ஒன்று போட்டு தாடி ஒன்று வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் பாடமாக்கி கொண்டு ஃபித்ரா தாங்க உம்மா இந்த குள்ள வீட்டுல இருந்து அள்ளி கொடுத்துறது. எப்படி ஃபித்ரா செல்லுபடியாகும்? எப்படி ஃபித்ரா செல்லுபடியாகும்? செல்லுபடியாகாது. அடுத்தது இன்னொன்று, இந்த ரமலான் மாதம் வந்தோடனே அது ஒரு கூட்டு ஜகாத். கூட்டு ஜகாத், கூட்டு ஜகாத் யாரு கொடுக்கணும்? அது அரபு நாட்டில அங்குள்ள அரசாங்கம் ஒரு கமிட்டி நியமிச்சிருக்கோம். அவங்க அதை செய்வாங்க. எங்க நாட்டில் எங்க முஸ்லிம் அரசாங்கம் இருக்குது, யாரு நியமிக்கா? யாரு நியமிக்கா? சில ஆளுங்கள் அந்த ஆமில் பங்கெடுக்கிறதுக்காக வேண்டி கங்கணம் கட்டி கொண்டிருக்க, அங்க ரசீது கொடுக்கிறது, இங்க ரசீது கொடுக்கிறது, அங்க ரசீது கொடுக்கிறது. ஆமில் என்று சொன்ன யாரு? ஒரு பணக்காரர் இருந்தா அவரிடத்துல அந்த நாட்டினர், அந்த அரபு நாட்டில அல்லது இஸ்லாமிய நாட்டில நியமிக்கப்பட்டிருந்த அந்த குழு ஒரு ஆமில ஒரு சீமான்ட்டு அனுப்பி வைக்கும். அவர் போய் அவற்றை இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கணக்கு பார்ப்பாரு. கணக்கு பார்த்து உங்களோட பொருள் இவ்வளவு இருக்குது, அதுக்கு இவ்வளவு ஜக்காத் இருக்குது, இந்த ஜக்காத்தை நீங்க இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்கோ சொல்லி போட்டு அவர் வரணும். இது அவரோட சேவை. இந்த சேவையை ஒன்றும் செய்யாம சும்மா ரசீதை கொடுத்துட்டு ஆமில் பங்கெடுக்கிறதுக்கு பெரிய அநியாயம், பெரிய அநியாயம். அதே நேரத்தில் இந்த கூட்டு ஜக்காத் என்று வந்த உடனே ஒரு நபர் கொழும்புல இருப்பாரு, பெரிய வியாபாரியாக இருப்பாரு, அவருடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, நெருங்கின உறவினர்கள் எத்தனையோ ஏழை இருப்பாங்க, ஜக்காத் எடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க. இவங்க அவங்களுக்கு கொடுக்காம இந்த ஜக்காத்து பொருளை ஒரு இயக்கத்துக்கு கொடுத்துட்டால் இப்ப குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலாது. இதனால என்ன ஆகும்? குடல்வாய் ஜனங்களை ஒதுக்கி நடந்த பாவத்துக்கு உள்ளாக்கப்படுவார். குடல்வாய் ஜனங்களை ஒதுக்கி நடந்த பாவத்துக்கு உள்ளாக்கப்படுவார். இதெல்லாம் சிந்தனையில போடுறது இல்லை. குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கோ, பிரிந்து நடக்காதீர்கள், அது பெரும்பாவம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கு. அந்த வீட்டுக்காரன் ஜகாத் எடுக்கிறதுக்கு அவன் அருகதை உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு கொடுக்காம ஒரு இயக்கத்துக்கு ஜகாத்து பொருள் கொடுத்துட்டா அந்த வீட்டுக்காரனை ஆதரிச்சு நடக்காத குற்றத்துக்கு அவன் ஆளாக்கப்படுவான். எந்த அளவுக்கு சொன்னா அந்த வீட்டுக்காரனுக்கு தனது சொத்துல வாரிசு உரிமை வந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களை ஆதரிக்கும்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சிந்தனையில போடுறது இல்ல. எங்களுக்கு தந்துருங்க, எல்லாம் எங்களுக்கு தந்துருங்க. எப்படி கொடுக்கணும் சிந்தனை செஞ்சு பாருங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப பெருநாளுடைய தினத்தை ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்து ஆகணும். ஒரு தலைக்கு 3 கிலோ கொடுத்து ஆகணும். அவருடைய
தன்னுடைய கூட்டம் குடும்பத்தில் யார் யாருக்கு எல்லாம் இவர் செலவினம் கொடுக்கிறாரோ அவருக்கு எல்லாம் சேர்த்து இவர் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்தாகணும். தலைக்கு 3 கிலோ வீதம் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை, தனக்கு மட்டும்தான் கொடுக்கிறது 3 கிலோ பாக்கியா இருக்கு, மிச்சம் இருக்குது, அது அவருக்கு அவளை கொடுத்தோம். இப்படி எல்லாம் ஷரியத்து சட்டம் இருக்குது. இத சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி கேட்டு படிச்சு இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துக் கொள்ளுங்க. சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு சல்லியே கொடுத்தாலும் பரவாயில்ல, 3 கிலோ அரிசியில சல்லியை கொடுக்கலாம்னா கூடாது, அந்த ஜகாத்து நிறைவேறாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்கு அது மாற்றம். ரசூலுல்லாஹ் தானியத்தை தான் கொடுக்க சொன்னாங்க. எந்த நாட்டில் எது அதிகமாக சாப்பாட்டுக்கு எடுக்கப்படுகிறதோ அதைத்தான் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு அளவையும் நிர்ணயிக்கிறாங்க. அதனால அதுக்கு மாற்றமாக சல்லியை கொடுக்கல. இது ஷாஃபி மذஹபுடைய சட்டம். இப்படித்தான் இமாம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால சில பேர் சல்லியை கொடுக்கிடுவாங்க, கொடுத்துறாங்க. தானிய பொருளாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும், தானிய பொருளாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய இன்னும் ஹிக்மத் என்னன்னு சொன்னா, அந்த பெருநாளுடைய தினத்தில அந்த ஏழைகளை அன்றைக்கும் கை நீட்டி வாங்கக்கூடியவர்களாக வச்சிராதீங்கப்பா என்றதுதான் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம். தானியமாகவே கொடுக்கன்னு சொன்னதுக்கு காரணம் உண்டு. கடைக்காரெல்லாம் கடையை போட்டுட்டு போயிட்டுருவான், நீங்க காசை கொடுத்து அவன் போயிட்டு தானியம் வாங்குறது. பௌத்த வலிக்கு மருந்து கொடுக்கறத தலைவலிக்கு மருந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப இப்படித்தான் ஷரியத் எங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்தது பெருநாளுடைய தினத்துல தக்பீர் மட்டுமல்ல, இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இருந்தா இன்னைக்கு நாங்க காலையில சாப்பிடாம இருப்போம், நோன்பு. நாளைக்கு சாப்பிடாம நாங்க பள்ளிக்கு தொழுறதுக்கு வந்தா வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால நோன்பு பெருநாளை பொறுத்த வரையில சாப்பிட்டு போட்டுத்தான் பள்ளி வாசலுக்கு தொழுறதுக்கு போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் வழிமுறை சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. வார நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமான வழியில வருவாங்க, போற நேரத்தில் கட்டையான வழியால போவாங்க என்றெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா வரும்பொழுது அதிகமாக எட்டுக்கள் கூட எடுத்து வைக்கப்படணும். அந்த வழியில தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களை கண்டு மகிழ்ந்து அவங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படணும். இப்ப பெருநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுல முசாபஹா செய்யறது, எல்லாத்துக்கும் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லி போட்டு நெஞ்சில கைய வச்சுக்கிற நெஞ்சு வருத்தமா. இது யாரு சொல்லி தந்த வழிமுறை? இது யாரு சொல்லி தந்த வழிமுறை? இது ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத் பண்றதுக்கு ஏற்படுத்திய வழிமுறை. ரெண்டு முஸ்லிம் சந்திச்சு முசாபஹா செஞ்சா அவங்க ஸலவாத்து சொல்லிக் கொண்டுதான் முசாபஹா செய்யணும், அல்லது இஸ்திக்பார் செஞ்சு கொண்டு முசாபஹா செய்யணும். அதை விட்டு போட்டு அந்த இடத்துல தகப்பலில்லாஹு மின்னான்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைக்கு நேரே மாத்தாம். முசாபஹா செஞ்சு போட்டு நெஞ்சில கைய, நெஞ்சு வலி ரசூல முகத்தில் வைக்கணும், கையை முகத்தில் வைக்கிறது தான் சுன்னத்து, நெஞ்சில வைக்கிறது